தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 104 உழவு. குறள் எண் 1037. தொடிப்புழுதி கச்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், ஒரு பலம் மண் கால்பலம் புழுதியாகும்படி நன்றாக ஆழ உழுது ஆறவிட்ட நிலத்திற்கு ஒரு பிடி எருவும் போட வேண்டாம். எரு இல்லாமலே அந்நிலத்தில் பயிர் செழித்து வளரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், விவசாய மண்ணில் கால்பலம் கொண்டு நன்கு புழுதியாகும்படி உழவு செய்து நிலத்தை காய வைத்தாலே அதற்கு எருது விடுவதும் எந்த செயற்கை மருந்து போடாமலே அந்த நிலத்தில் பயிர்கள் செழிப்பாக வளரும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.